சிவாயம். ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட் மூலம் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கே தெரியும். சரி, நானும் நம்பிக்கை வச்சுருந்தேன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு டீசெண்டான ஆள் அப்படின்னு நினச்சி. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அவர் பேசியிருக்கிற செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாரு. தலைவர் எப்படி ஸ்டோரி சொல்கிறார், அது மாதிரி தொண்டன் இவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. தெருநாய்க்கு கரெக்டான இது பிஸ்கட் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி கத்துமா, பிரியாணி போட்டால் அதுக்கேற்ற மாதிரி கட்டுமா, அதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும். அது மாதிரி நாட்டை இப்போ தான் கொடுத்துருக்கோம், அது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாய்ங்கள்லாம் யார், மக்களா? தமிழ்நாட்டு மக்களை நாய்ங்கிறீங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே நாய்ங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன அர்த்தத்தில் நீங்கள் மக்களை நாய் கூட கம்பேர் பண்ணுறீங்க? அப்போ காசு போட்டால் மக்கள் அமைதியாகிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? மக்கள் எதுக்காக போராடுறாங்க ரோட்டில் இறங்கினா? அடிப்படை வசதிக்காக போராடுறாங்க. கரண்ட் இல்லைங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வசதி இந்த மாதிரி பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் நீங்கள் பிரியாணி தருவீங்க அப்படின்னு நாய் மாதிரி காத்திருக்காமல் காசு கொடுப்பீங்கிறது யாரும் இங்கே காத்திருக்கலை. அதனால் உங்கள் மேலே நல்ல மதிப்பு இருந்துச்சு, அந்த மதிப்பை நீங்களே குறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கணும். மக்கள் அவங்கள ஓட்டு போட்ட சர்வெண்ட் தான். அந்த சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு அரசு அதிகாரியுமே மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட். அவங்கள தேர்ந்தெடுத்தது மக்கள். அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது மக்களோட வரி பணத்துலேருந்து. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கால அவகாசம்னா எல்லாமே தெரிஞ்சு தான் எல்லா அறிவிப்புமே அறிவித்தாங்க. இது கால அவகாசம்னா ஜெயிப்பவங்க நம்பிக்கை இல்லையா? அப்போ அவங்களுக்கே எப்படியோ ஜெயிச்சிட்டோம், இவிஎம் மிஷினை மோசடி பண்ணி ஜெயிச்சாச்சுங்கிறது அவங்களே அப்பட்டமாக ஒத்துக்கிறங்கிற மாதிரி தான் இது இருக்குது. அதனால் என்ன வருவோன்னு தெரிஞ்சு தான் அறிவிக்கலாம் அறிவித்தாங்க. இப்போ அதுக்கு தெரியாது, கால அவகாசம் கொடுன்னா என்னன்னு தெரியலை.